வாக்காளர் பெருமக்கள் இந்த பிரச்சார ஏற்பாடுகளை செய்த கட்சி எனக்கு முன் உரையாற்றின மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். நாங்கள் எங்களுடைய வெற்றி வேட்பாளர் தங்கத்தமிழ் செல்வன் அவர்களுக்கு ஏன் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக உரையாட வந்திருக்கிறோம். ஆனால் நான் ஆரம்பத்தில் ஒரு கருத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 2019 தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு சிறப்பாக வாக்களித்து சுமார் 22% வாக்கு வித்தியாசத்தில் மாநிலம் முழுவதும் வெற்றி பெற்ற சூழ்நிலையில் மாநிலத்திலேயே ஒரே ஒரு தவறு நடந்தது. அது இந்த தேனி தொகுதியில் ஒரே ஒரு வேட்பாளர், எங்கள் கூட்டணி வேட்பாளர் மற்றும் வெற்றி பெறவில்லை. உத்தரப்பாளையத்துக்காரன் என்ற ஒரு காரணத்துக்காக நான் அதை கொஞ்சம் வேதனையாகவே கருதுகிறேன். ஏனென்றால் பாசிசங்களையும் அதிகாரத்தை மிகவும் தவறாக பயன்படுத்தி ஊழலை நிர்வாகப்படுத்தின பாஜகவுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக முழு அடிமையாக 5 ஆண்டுகள் செயல்பட்ட அன்றைக்கு இருந்த வேட்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் அவர்களுக்கும் நம் மண்ணிலிருந்து வாய்ப்பு அளிக்கப்பட்டது என்பது எனக்கு உண்மையிலேயே ஒரு வேதனையாக தான் கருதுகிறேன். ஒரே தவறை உணர்வுள்ள மனிதர்கள் 2 முறை செய்ய மாட்டார்கள் என்ற நல்ல நம்பிக்கையில் இந்த முறை ஒரு சிறப்பான வெற்றியை அளிப்பீர்கள் என்று முழு நம்பிக்கையை எனக்கு இருக்கிறது. அதில் நான் பெருமை பெறுகிறேன். எனினும் நான் கூற வேண்டியது, இது சாதாரண ஒரு தேர்தலாக இருந்தால் அதிமுகவை விட எங்கள் கழகத்துக்கும் எங்கள் தலைவருக்கும் எங்கள் அரசாங்கத்துக்கும் எந்தெந்த வகையில் சிறப்பான மனிதநேயம், செயல்திறன், திட்ட வகுக்கும் தன்மை, நிதி திரட்டும் சக்தி, எனவே அவர்களோட நாங்கள் நல்லவர்கள் வல்லவர்கள், எனவே எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கூறியிருப்பேன். ஆனால் இன்றைக்கு நாட்டையே கொடூரமான ஒரு பாதையில் சென்று 10 ஆண்டுகள் பொருளாதாரத்தை முடக்கி வேலை வாய்ப்பின்மையை மிகவும் அதிகரித்து மனித உரிமைகளை பறித்து மாநில நிதி உரிமைகளையும் சுயாட்சி முறையையும் பாலத்தில் தள்ளி பாசிச சர்வாதிகாரிகள் 10 ஆண்டுகள் இந்த நாட்டை தவறான பாதையில் கொண்டு சென்றிருக்கிறார்கள். இன்னும் நான் கூற போனால் பணநாயகம் என்ற விஷயத்தை வைத்து ஜனநாயகத்தை முழுமையாக படுகொலை செய்துவிட்டார்கள் என்றுதான் நான் கூற வேண்டும். இந்த பாசிசர்களை ஜூன் 4ஆம் தேதிக்கு மேல் ஒரு நாள் திருப்பி ஆட்சி நடத்தி விட்டால் இதுவரைக்கும் நம் வாழ்க்கையில் தெரிஞ்ச இந்திய நாடு சட்டமைப்பின் அடிப்படையில் ஜனநாயகம், சுதந்திர மனிதனுக்கு உரிமை, சுயமரியாதை, சமூகத்தில் நல்லிணக்கம், சமத்துவம் என்றதெல்லாம் விரைவில் அழிந்துவிடும். பாசிசர்களுடைய இலக்கே இதுதான். எனவே இந்த தேர்தலில் நல்லவர்கள் வல்லவர்கள் என்பதை தாண்டி யார் கொடூர தீய சக்திகள் அவர்களெல்லாம் முழுமையாக அகற்ற வேண்டும் என்பது ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக முக்கியமான கடமையாக நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையில் பார்த்தால் இன்றைக்கு அதிமுக சொல்றாங்க, நாங்கள் பாஜகவிடம் பிரிஞ்சு விட்டுட்டோம். முதல் கேள்வி, அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க, நான் ஒரு நாள் கூட இவங்களோட நான் சேர மாட்டேன் என்று சொன்ன பிறகு ஏன் இந்த அதிமுக அந்த பாஜகவோட போய் கை இணைந்து அடிமையானார்கள்? ஏனென்றால்
அந்த பாசிச சக்தியை வைத்துதான் இவர்களால் 4 ஆண்டு அவங்களுடைய ஆட்சியை நீடிக்க முடிந்தது அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு. அப்போ அவங்களுடைய உதவியை பெற்று அவங்களுக்கு அடிமையாகி 4 ஆண்டுகள் ஆட்சியை நடத்தின பிறகு, இப்ப ஆட்சி இழந்த பிறகு திடீர்னு சுயமரியாதை, திடீர்னு சுய சிந்தனை வந்து நாங்க பிரிஞ்சுட்டோம்ன்றாங்க. நான் கேட்கிற கேள்வி, அவங்க உண்மையிலேயே பிரிஞ்சுட்டா ஏன் போன ஆட்சியில் இருந்த அமைச்சர்கள் மேல் வழக்குகள் தொடரணும் என்று தமிழ்நாடு அரசாங்கம் ஆதாரத்துடன் அனுப்பிய கோப்புகளை ஏன் இந்த எதற்கும் லாயக்கில்லாத கையாளாகாத ஒரு ஆளுநர் ஏன் அந்த கோப்பெல்லாம் கையெழுத்து போட்டு அனுமதி கொடுக்காமல் வைத்திருக்கிறார்? உண்மையிலேயே அவங்க 2 பேருக்கு உறவில்லை என்றால் ஆளுநர் கொடுக்கிற உரையை படிக்க தன்மை இல்லாத திறன் இல்லாத ஆளுநர், போன சட்டத்தை நிறைவேற்ற முடியாத ஒரு ஆளுநர், தன்னுடைய கடமை என்ன என்று அடிப்படை அறிவில்லாத ஒரு ஆளுநர் ஏன் இந்த கோப்புகளை எல்லாம் நிறுத்தி வைத்திருக்கிறார்? தமிழ்நாடு அரசாங்கம் இவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆதாரத்துடன் கொடுத்த கோப்புகளை கூட்டணி இல்லை என்றால், மறைமுக கூட்டணி இல்லை என்றால் ஏன் அந்த கோப்புகளுக்கு ஒப்புதல் தராமல் ஊழல் நடவடிக்கையை தடுத்து இருக்கிறார் இந்த ஆளுநர்? நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இவங்க உண்மையிலேயே உங்கள் உரிமையையும் தமிழ்நாட்டுடைய தன்மையையும் தமிழர்களுடைய சுயமரியாதையையும் டெல்லியில் போய் காப்பாற்றக்கூடியவர்களா இல்லையா என்றது இந்த நான் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியும். எனவே நான் கூறுவேன், சாதாரண ஒரு தேர்தலில் வந்து கேட்போம், எங்களுக்காக வாக்களியுங்கள், நாங்கள் உங்களுக்கு நல்ல பணி செய்வோம் என்று. இந்த தேர்தலில் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, உங்கள் வரும் தலைமுறைகளுக்காக இந்திய நாடு சுதந்திர நாடாக, ஜனநாயக நாடாக, சட்டமைப்பின் அடிப்படையில், மக்களாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு உரிமை இருந்து உங்களுடைய வாக்குக்கும், உங்களுடைய சட்டமன்றத்துக்கும், உங்களுடைய மாமன்றங்கள், பஞ்சாயத்துகள், கவுன்சில்களுக்கெல்லாம் இன்னும் உரிமை இருந்து தலைநிமிர்ந்து தமிழர்களாக சுயமரியாதையோடு வாழணும் என்றால் வேற வழியே இல்லை. நீங்க உதயசூரியனுக்கு தான் வாக்களிக்கணும். இது நீங்க உங்களுக்காக இதை நீங்க செய்யாவிட்டீர்கள் உங்க தலையெழுத்து உங்க கையிலேயே. எனவே வரும் 19ஆம் தேதி அனைவரும் வாக்கு